பேசாம நம்ம செத்து போயிரலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க வாங்களேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நீங்க சாவுற அளவுக்கு யோசிக்கிறீங்க? ஒரு வீட்ல பொறுப்புல உள்ள நீங்க சரியா இருந்து, உங்கள சுத்தி உள்ள 4 பேரும் சரியா இல்ல. அவங்கள்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க கேட்கல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செத்தா இதுக்கு சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு சாவுறீங்க. அப்படி செத்துட்டா மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிருமா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. சுத்தி உள்ள 4 பேர் செய்யற தப்பால உங்களுக்கு நீங்களே தண்டனை குடுத்துப்பீங்களா? உங்கள ட்ரிகர் பண்ண அந்த 4 பேர தான் பார்க்குறீங்க. உங்களுக்காகவே இருந்த ஒரே ஒரு ஜீவன் இருக்கும். அவங்கள விட்டுருவீங்க. இந்த ஒரே ஒரு ஜீவன் யாரா வேணா இருக்கலாம். உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், ஏன் உங்களுக்கு நீங்களாவே கூட இருக்கலாம். முதல்ல ஒரு கஷ்டம்னு வந்தா அது எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. நமக்கு கீழ உள்ளவங்கள பாருங்க. நமக்கு கீழ உள்ளவங்க இது மேல கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதுல பல பேர் வெளியில சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு எந்த விஷயம் நம்மள விட்டு போனாலும் கடவுள் நல்லதுக்காக தான் அத நம்மள்ட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. நம்மள்ட்ட இருந்து போயிருக்கு அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு எது தகுதியானது, எது உங்க கூட இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஒரு தொழில்ல உங்கள வளர்த்துக்கிட்டு, உங்கள நீங்களே முன்னேத்திக்கிட்டு, உங்கள செல்ஃப் லவ் பண்ணிக்கிட்டு வாழ பாருங்க. அப்படிதான் நான் சொல்றது. என்ன புரிஞ்சுச்சா?